ring knows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, don't even try. Just let the bullets fly, I'm the last one to die. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம்எஸ் ஆலோவர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த்ரெட்டிங் வீடியோ தான். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணுற வீடியோ. இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பியூட்டி பார்லர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பந்தலூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் அப்படிங்கிற பேங்க் ஆப்போசிட்லேயும் நேர் ஆப்போசிட்லேயும் தமிழ்நாடு கிராம வங்கி அப்படிங்கிற பாண்டியன் பேங்க் சொல்லுவாங்க, அது பக்கத்துலேயும் தான் அமைஞ்சிருக்கு. மித்து லேடிஸ் பியூட்டி பார்லர். அதுலேயே அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. இது போக அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வீடியோவோட எண்ட்லேயும் கொடுக்குறேன், இடையிலையும் கொடுப்பேன். இந்த வீடியோவை இதெல்லாம் ஒரு வீடியோ, இதை பார்க்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, அவங்க எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அவங்களோட கேரக்டர்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க சொன்ன ரிவ்யூஸ் வச்சு தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். இல்லைனா த்ரெட்டிங்க்கெலாம் ஒரு வீடியோ மேக் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் யோசிக்கிறதா. நானே யோசித்தேன், த்ரெட்டிங்க்கு ஒரு வீடியோ இருக்கவா அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் அவங்கள பற்றின ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணணும், அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் எந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் தெரிஞ்சிருக்காது. அதாவது எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வலிக்கவே இல்லை, அவங்க வலிக்காத அளவுக்கு அவ்வளோ அழகாக செஞ்சு விட்டாங்க. நான் ஸ்பெக்ஸ் போடுறதுனால ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு எந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களே ஜட்ஜ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது அவங்களே ஜட்ஜ் பண்ணி தான் எனக்கு எடுத்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுலேருந்து நான் இவங்கக்கிட்ட தான் த்ரெட்டிங் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக பண்ணிவிடுவாங்க. நம்ம போனோம்னா எனக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நம்ம ஃபேஸுக்கு எது செட் ஆகுமோ அதை அவங்க கரெக்டாக பண்ணி விட்றாங்க. ரெண்டாவது என்னென்னா, நிறைய பேர் வலி கண் வீங்கிரும், அந்த முடி எடுத்த இடத்துலலாம் வந்துட்டு பொக்களமாக இருக்கும், ரொம்ப வேதனை எடுக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே இந்த மாதிரி சுத்தமாக எதுவுமே இருக்காது. நீங்கள் எடுக்கும்போதே என்னோடய ஃபேஸை பாருங்கள், லாஸ்ட்டில் இதோட பிக்சரை நான் ஆட் பண்ணுறேன். அதுலேயும் என்னோடய கண் எது வீங்கியிருக்கா இல்லைன்னா இந்த மாதிரி கிளியர் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அவ்வளோ கிளியராக எடுத்துட்டாங்க. ரெண்டாவது இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, என் தங்கச்சியோட ரிவ்யூக்கு சொன்னேன், அதை வச்சு தான் நான் அந்த வீடியோவே மேக் பண்ணேன். என்னென்னா, அவள் திருநெல்வேலியிலேருந்து அந்த மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் த்ரெட்டிங் பண்ணவே இல்லை. அவள் அப்படியே தான் வந்துட்டு இங்கே எங்கேக்கா பண்ணலாம், உனக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, யார்கிட்ட பண்ண என்னன்னு சொல்லி கேட்கும்போது, பந்தலூரியில் மித்து லேடிஸ் பியூட்டி பார்லர்னு சொல்லி ஒரு கடை இருக்குது, அவளுக்கு லேண்ட்மார்க் சொல்லி நான் அனுப்பினேன், இங்கே தான் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணி விட்றாங்க அப்படின்னு. அவள் போயிட்டு வந்து எனக்கு ரிவ்யூ சொன்னான். அவளோட ஃபேஸும் நான் பார்த்தேன், அவ்வளோ அழகாக அவளுக்கு கிளியராக பண்ணி விட்டுருக்காங்க. ரெண்டாவது அவள் ரிவ்யூ சொன்னான், சூப்பராக இருக்குக்கா, நான் நல்ல வேலை அங்கேயே நான் திருநெல்வேலியில் பண்ணாமல் வந்துட்டேன், இங்கே வந்து பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக பண்ணி விட்டாங்க, நல்லா பேசுகிறாங்க. அவங்க த்ரெட்டிங் பண்ணுறத விட அவங்க அவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க, அவ்வளோ இனிமையாக முன்னாடி அப்படியே சிரிச்ச முகத்தோடு வரவேற்பாங்க. யாரையுமே வந்துட்டு வாங்க, எல்லாருமே வந்து சிரிச்ச முகத்தோடு தான் வரவேற்பாங்க, இல்லைன்னு இல்லை. அதாவது நம்மளோட பெயின் எல்லாமே புரிஞ்சு செஞ்சு அவங்க வந்து பண்ணிவிட்டாங்க. எந்த ஒரு லேசாக பெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து அவங்க அதுக்கான மசாஜ் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி சொல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம அக்கா கிட்ட தான் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, ஆஃபர் அவங்க வந்து இப்போ கல்யாண முகூர்த்தம் அப்படின்னா ஆஃபர் போடுறாங்க. நீங்கள் வெட்டிங்க்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா, பேபி ஷவர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்கக்கிட்ட புக் பண்ணிக்கலாம். மேக்கப் பண்ணுறாங்க, ரெண்டாவது மெஹந்தி, ப்ளீச்சிங், த்ரெட்டிங் பண்ணுறாங்க. இது போக ஹேர் கட்டு லேடிஸ்க்கு, ஸ்பெஷலாக லேடிஸ்க்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கு பண்ணுறாங்க. எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். இப்போ ப்ரைடலுக்குன்னா அதுக்குன்னு மேக்கப் தனியாக இருக்கும், அவங்க சாரீக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும்ல, அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் மாறும். உங்களுக்கு இவங்களை பற்றி அந்த தெரியும், ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா
இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அவங்கள புக் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களோட மேக்கப்பு, ஆர்ட் இதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி நீங்கள் எந்த ஏரியா சொல்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கே வந்து அவங்க எல்லாமே பண்ணி விடுவாங்க. இங்கே வந்து மேக்கப் செட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைடல் செட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பேபி ஷவருக்கான செட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் வாடகைக்கு ரெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். விலைக்கு வேணுனாலும் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு புக் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃபேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக, நம்ம ஒரு ஒர்க்கு முடிச்சிட்டோம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஃபேஸ். அவங்க லாஸ்ட்டாக அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு புன்னகையோடு இருப்பாங்க. அதுதான் பெஸ்ட்டு. அவங்கக்கிட்ட நான் பார்த்த கேரக்டரில் இதுதான் பெஸ்ட்டு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பந்தரோடிக்குள்ளே இருக்கிறவங்க சரௌண்டிங்கில் யார் இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.